வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, காலத்த வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போறார் பார்க்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல முதல்ல என்ன ராசிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி. பொதுவாவே மேஷத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ் தான் மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பாருங்க, சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி மேஷ ராசி. அப்ப ஜென்ரலாவே மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுமை அப்படின்றது ஒண்ணு இருக்கும். எந்த ஒரு விஷயத்த குடுத்தாலும், எந்த ஒரு வேலைய குடுத்தாலும், அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி என்ன வரப்போகுது அப்படின்னா நெறைய பேருக்கு தெரியும். ஐயய்யோ! மேஷ ராசிக்கு வந்து 7 நாட்டு சனி ஆச்சுங்களேங்க. 7 நாட்டு சனியினால வந்து பார்த்தீங்களான்னா, நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, வேலை இழந்துருவோமா, வீட இழந்துருவோமா, சொத்து சொத்து பத்த இழந்துருவோமா, சொந்தங்கள இழந்துருவோமா, இப்படி பல விஷயமான அதாவது பலவிதமான கேள்விகள் வந்து மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. பொதுவா வந்து பாருங்க, இந்த 7 நாட்டு சனி அப்படின்னாலே நம்ம பயப்படணும் அப்படின்னு 100க்கு 100% அவசியம் இல்லைங்க. அதுக்கு சில பல டாக்டிக்ஸ் இருக்கு சனி பகவான கையாள்றதுக்கு. அது வந்து பாருங்க இந்த பதிவினோட கடைசியில நம்ம சொல்லலாம். சரி, இப்ப மேஷ ராசி உங்களுக்கு கும்பத்துலருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் பாவம் விரய சனி. இப்ப இந்த விரய சனி அப்படின்றது 7 நாட்டு சனிக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நீங்க நினைக்கிறது உண்மதான். 7 நாட்டு சனியே ஆரம்பிக்க போகுது. சரி. இந்த 7 நாட்டு சனியினால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்டின்னா, முதல்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த 7 நாட்டு சனி இதுதான் வாழ்க்கையில மொற வருதா? இளம் வயசா இருக்காங்க. ஒரு 17, 15, 16 ஒரு 20 பிளஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி பகவான் வராரு 7 நாட்டு சனியா அப்டின்னா, அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, விரய சனியா வருவார். அப்ப விரய சனியா வரவரு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரு அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 23 வயசு வச்சுக்கோங்களேன். 23 வயசு இப்ப தான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்டு வந்து 7 நாட்டு சனி வருது அப்டின்னா, ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. வேல தேடுறீங்க அப்டின்னா, பெருசா வேல கிடைக்க வாய்ப்பு கிடையாது. நெறைய நெறைய இடத்துல ரெஸ்யூம் குடுப்பீங்க. ஒரு 20 இடத்துல ரெஸ்யூம் குடுப்பீங்க. ஒரு 30 இடத்துல ரெஸ்யூம் குடுப்பீங்க குடுக்குறீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 இடத்துலருந்து 3 இடத்துலருந்து தான் கால் ஃபாலே வரும். கால் ஃபார் பண்ணாலும், அந்த இடத்துல போய் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது பெரிய ரெஸ்பெக்ட் இருக்காது. அப்படியே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி காட்ஸ் கிரேஸ் மீதி கிரகங்களோட ஒரு கன்ஜங்ஷன், நிலைமை எல்லாம் நல்லா இருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கு. போய் நீங்க அங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலும், சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வேலை செய்ற இடத்துல ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நோண்டிட்டே இருப்பாங்க. உங்கள இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கூட வேலை செய்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்லியா நேர்ல பேசுவாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பின்னாடி நம்மள ட்ராப் பண்ணுவாங்க. ஆப்பு வச்சுட்டே இருப்பாங்க. கூடவே இருப்பாங்க. ஆனா ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாரி நடக்கும். ஸோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து பாருங்க, மேஷ ராசி, ஒரு யங் ஏஜ் ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியான ஃபேமிலில பொறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். வீட்ல ஒரே பையன். ரொம்ப செல்லமா வளர்ந்துருக்கீங்க. அப்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டதே இல்ல அப்படின்னா, இந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது படிச்சுட்டீங்க. எல்லாம் அப்பா, அம்மானோட தயவுனால, கன்சர்ன்னால, அப்பா, அம்மானோட உதவினால எல்லாமே முடிச்சுட்டீங்க. பக்காவா படிச்சு முடிச்சுட்டீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைப்பார். ஸோ,
சந்தோஷத்திலேயே இருந்த ஒரு பையனுக்கு, லைஃப்ல அம்மானோட பாசத்திலேயே இருந்த பையன், அப்பானோட பாசத்திலேயே இருந்த ஒரு பையனுக்கு, வெளிய போயிட்டு யார் யார் எப்டி எப்டி பிஹேவ் பண்ணுவாங்க? எல்லாருமே பிஹேவ் பண்றது வாயில நெனைக்கிறது அதாவது சொல்றத தான் நெனைப்பாங்களா? நெனைக்கிறத தான் செய்வாங்களா? அப்டின்ற பல விஷயத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெனைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இந்த மாரியும் மக்கள் இருக்காங்களா? அப்டின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி பாருங்க வேலை செய்ற இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும்? வீட்ல இருக்க மாரி இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி வந்து நெளிவு, சுளிவு, வளைஞ்சு குடுத்து போறது. மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒபேயிங்கா இருக்கிறது, ஈல்ட் ஆகி போறது, பணிஞ்சு போறது. இப்படி பல விஷயங்கள். வேற வழி இல்ல. படிச்சாச்சு. சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுனால நம்ம இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். இப்படியெல்லாம் சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுத்து போனா மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும். இப்படி பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கத்துக் குடுப்பாரு. இதே விஷயத்த உங்க அம்மா உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரியாது. புரிஞ்சிருக்காது. ஒரு ரூ. 500 செலவு பண்றோம். ஒரு ரூ. 10 செலவு பண்ணும்போது கூட செலவு பண்றது ரொம்ப ஈஸிப்பா. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தைய உங்க அப்பா உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பாரு. ஆனா அது புரிஞ்சிருக்காது. ஆனா சனி பகவான் என்ன பண்ணுவாரு, நம்மள கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த சொல்லுவாரு. அப்ப மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆணி அடிச்ச மாரி நல்லா பதியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்ல. நம்ம ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருக்கீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்பா, அம்மாவெல்லாம் பெருசா பகச்சிருப்பீங்க. எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம், அந்த பையன் தான் முக்கியம் அப்படின்னு எத்தனையோ விஷயம் அப்பா, அம்மா மனச நெறைய கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. அந்த பொண்ணும், அந்த பையனும் இப்போ உங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ உங்களுக்கு புரியும். ஐய்யயோ! அப்பா, அம்மாவ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் இந்த பொண்ணுக்காக. இவ இப்படி பண்றாளே! அதே பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா, அம்மா விட்டுட்டு எத்தன பேர பகச்சு இந்த பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணோம். இந்த பொண்ணு நம்மள இவ்ளோ கஷ்டப்படுத்துறாளே! உணர வைப்பார். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்பு. அம்மா சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. "இதெல்லாம் ஒரு சாப்பாடா? போ! நீயும் உன் சாப்பாடும் ரொம்ப கேவலமா இருக்கு." அப்டின்னு சாதாரணமா சொல்லியிருப்போம். அங்க அம்மா ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. இப்ப அந்த சாப்பாட்டுக்காக ஒய்ஃப் கிட்ட காத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலைய சனி பகவான் ஏற்படுத்துவாரு. இந்த மாரி பல படிப்பினைகள நம்மளுக்கு குடுப்பாருங்க. இந்த படிப்பினைகள் அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா, வைரம் பாலிஷ் பண்ணாம இருக்கும்போது அதுக்கு மரியாதையே கிடையாது. தீட்ட, தீட்ட, தீட்ட தான் வைரம். அந்த மாரி நம்மள வந்து தீட்டி, தீட்டி, தீட்டி வைரமாக்குவாரு. ஆக, இளம் வயசுக்காரங்களுக்கு இந்த 7 நாட்டு சனி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருது அப்டின்னா, இப்ப நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சில உதாரணங்கள். இந்த மாரி பல விஷயங்கள நம்மளுக்கு உதாரணமா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். இத்தன விஷயங்கள செஞ்சு, வாழ்க்கைன்னா என்ன? அப்டின்றத உங்கள வந்து நல்லா புரிய வைப்பாரு. நல்லா புரிய வைப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனரலா சொல்லணும்னா, கொஞ்சம் வச்சு செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அது வந்து தப்பா போய் முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, "நாரதர் கலகம் நன்மையில் முடியும்" அப்படிம்பாங்க. அந்த மாரி சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்துற இன்னல்களும், இடைஞ்சல்களும், இடையூறுகளும் நன்மைக்கே, நம்மை பதப்படுத்துவதற்கே அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கினா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்து வர சனி. இப்ப ஒரு மத்தியம ஏஜ் வருது. ஒரு 40 பிளஸ் ஏஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 40 பிளஸ் நியர்லி 50 வருது. அவங்களுக்கு 2வது ரவுண்ட் ஆல்ரெடி அவங்களோட யங் ஏஜ்ல வந்து சின்ன வயசுலயே ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துருச்சுங்க. இப்ப 2வது ரவுண்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வரக்கூடிய சனிய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெறைய பேர் கிளையண்ட்ஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, மேடம் இந்த பொங்கு சனியில சனி பகவான் பயங்கர அதிர்ஷ்டத்த பயங்கர ஒரு வசதி, வாய்ப்பு, அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் குடுப்பாராமே! அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 100க்கு 100% உண்ம கிடையாதுங்க. ஓரளவுக்கு உண்ம அப்படின்லாம். எப்படி உண்ம அப்படின்னா, அவரே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நெறைய படிப்பினையே ஏற்படுத்தி குடுத்துட்டோம். இன்னும் என்ன படிப்பினை இருக்கு? ஆல்ரெடி நம்ம வந்து இவங்கள செதுக்கிட்டோம், இவங்கள சிற்பமாக்கிட்டோம். அப்ப நம்ம லைட்டா தான் செதுக்க வேண்டிய வேலை இருக்கு. ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. அப்ப லைட்டா செதுக்குற வேலை இருக்கு. அப்ப அவரு குடுக்குற காம்ப்ளிகேஷன் அப்படின்றதே மிதமா தான் இருக்கும். அதுக்கும் மேல இன்னொரு காரணம் எதனால அதிர்ஷ்டம் வருது? எதனால வந்து நம்மளுக்கு பிளஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் வந்து நம்மளுக்கு நெறைய படிப்பினைகள குடுத்துட்டாரு. இப்ப நம்ம 2வது அட்டெம்ப்ட் வந்து வராரு அப்படின்னும்போது, ஆல்ரெடி வந்து பாருங்க, நான் வந்து மும்பையில வந்து 5 வருஷம் இருந்துட்டேன். டெல்லியில 5 வருஷம் இருந்துட்டேன். இப்ப நான் திருப்பி 7 பல வருடங்கள் கழிச்சு திருப்பி டெல்லி போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெல்லியில நெறைய விஷயம் எனக்கு தெரியும் இல்லைங்களா? எனக்கு அங்க எங்க போணும்? எந்த ஹோட்டல்ல தங்கணும்? எப்படி மக்கள் கூட பழகணும்? எல்லாமே தெரியும். அதே கத தான். ஆல்ரெடி சனி பகவான் வந்து உங்கள நல்லா பதப்படுத்திட்டாரு. அப்ப 2வது ரவுண்ட் வரும்போது, உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி வந்து பழகணும்? மத்தவங்கள எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லாமே அவரு ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ 2வது பெருசா சொல்ற வேலை இல்ல. அப்ப நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப ஹானஸ்ட்டா
ஆ மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்கள கெடுக்காம, மத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம, நீங்க உண்டு நம்ம வேலை உண்டு. அப்பா 7 நாட்டு சனி இருக்குதுப்பா, நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு மத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தா, நம்மளுக்கு சனி பிரச்சனை பண்ண மாட்டார். அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுவும் ஒரு காரணம். இந்த 2வது ரவுண்ட்ல பெரிய இன்னல்கள் வராம இருக்கிறதுக்கு. சரிங்களா? இத வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப எல்டர்லி பீப்பிள்ஸ் ஒரு 60 பிளஸ் இருக்காங்க. ஒரு 70 கிட்ட ஆயிடுச்சு. அவங்களுக்கு 3வது ரவுண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 2 முறை 7 நாட்டு சனி வந்துருச்சு. 3வது முறை 7 நாட்டு சனி வருது. அப்படின்னா அத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்கு சனியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் ரீதியான குறைபாடுகள் அப்படின்றது வரும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சனியினோட டார்கெட்டட் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடுப்புலேருந்து கீழ கால் வரைக்கும் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில சனியினோட இடம் அப்படிம்பாங்க. பிறப்புறுப்பு சுக்கிரனோட இடம். அத தவிர மீதி இடுப்புலேருந்து இந்த கால் விரல்கள் வரைக்கும் சனியினோட இடம் அப்படிம்பாங்க. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற கால்ல தங்க கொலுசு போடக்கூடாது. குருவினோட இது கொலுசு போடக்கூடாது அப்படிம்பாங்க பகக்கிரகம் அப்படின்றதுனால. சரி அது வந்து 2வது. இப்ப இது வந்து சனியினோட டார்கெட்டட் ஏரியா. இது மட்டும் இல்லைங்க. உடம்புல இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட டார்கெட்டட் ஏரியாஸ். அப்ப சனி பகவான் தங்கு சனியில என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றத ஏற்படுத்துவாரு. அது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ ஏற்படுத்துவாரு. அதனால சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட உடனே வைத்தியத்த போய் பார்க்கணும். வைத்தியம் பார்க்கணும், உடனே டாக்டர பார்க்கணும். அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் அப்படின்றத ப்ராப்பரா ஏற்படுத்தணும். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, மேடம் இது இந்த தங்கு சனியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இது மாரக சனியா இருக்கும்னு சொல்றாங்களேங்க. அது உண்மதானா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் உண்மை இல்ல. சனி பகவான் உங்க ஜாதகத்துல மாரகக்காரனா வரணும் அப்படின்னு இருந்தா மட்டும் தான், அது வந்து சாத்தியமே தவிர, மத்தபடி இந்த 7 நாட்டு சனி, மாரக சனி அப்படின்றது கிடையாது. ஸோ அதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த மேஷம் 7 நாட்டு சனிய பத்தி கவலைப்படுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தன விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் சனியினோட பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பொதுவா சனி பகவான் எங்க பார்க்குறாரு? விஷயம் 2ஆம் பாவத்த பார்க்குறார். 2ஆம் பாவத்த பார்க்கறனால 2ஆம் பாவம்ன்றது தன, குடும்ப, வாக்குஸ்தானம். அப்ப நம்மளுக்கு வசதி வாய்ப்புல கொஞ்சம் அதாவது வரவுக்கு மீறிய செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி குடும்பத்தில ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேஷ ராசி உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் வரலாம். ஃபேமிலில பெருசா நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் அப்படின்றது இல்ல. ஃபேமிலில புதுசு புதுசா பிரச்சனை வருது. நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்ளோ மரியாதை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட ஒரு கேரக்டர்ல டெட்ரேஷன் பார்க்குறேன். பிள்ளைங்களோட பிஹேவியர்ல ஒரு அப்நார்மாலிட்டி பார்க்குறேன். இப்படி நெறைய விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. 2ஆம் பாவத்த சனி பகவான் பார்க்கறதுனால. அதுக்கடுத்து 6ஆம் பாவத்த பார்க்குறாரு. 6ஆம் பாவம்ன்றது என்ன அப்படின்னா, ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்த பார்க்கறதுனால நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பாருங்க, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டாலும், தனிநபர் கடன் வேண்டாம். பெரிய லெவல்ல கடன் வேண்டாம். பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அடைக்க முடியாம திண்டாடுவீங்க. அதே மாதிரி பாருங்க, அ ஒரு தனிநபர் கடன் வாங்கிட்டாலும், அதனால அசிங்கம், அவமானம், தலைகுனிவு இந்த மாரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதுசு புதுசா எதிராளிங்க முறைப்பாங்க, எதிரிங்க முளைப்பாங்க. அப்ப எல்லார்கிட்டயும் ஒண்ணு முடிஞ்சா ஸ்மூத்தா பழகுங்க, கூலா பழகுங்க. இல்லன்னா யார்கிட்டயும் ஹாய், ஹாய், பாய், பாய் அதோட விட்டுக்கிறது நல்லது. இல்லன்னா என்ன ஆகும்னா, புதுசு புதுசா எதிரிகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஸ்தானத்த 6ஆம் பாவத்த சனி பகவான் பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்த பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்த பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பாக்கியங்கள் இருக்கு. நெறைய வந்து நல்லது நடக்கணும் அப்டின்னாலும், சனியினோட பார்வையினால அந்த நெறைய நல்லது அப்டின்றது நடக்காம போயிடும். ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு புதுசா படிச்சுட்டு வேலை செய்றவங்களுக்கு நெறைய ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அவரோட குவாலிஃபிகேஷனுக்கோ, அவரோட ஒரு என்ன சொல்றது? ஒரு திறமைக்கோ. ஆனா, சனி பகவான் அந்த பாக்கியத்த கம்மி பண்ணிடுவாரு. அப்ப 10 ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா 1, 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் குடுப்பாரு. அந்த 1, 2 ஆப்பர்ச்சுனிட்டில வேற வழி இல்லாம அந்த பையனோ, பொண்ணோ ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலைய, கட்டாயத்த இவரே ஏற்படுத்துவாரு. இது பாக்கியஸ்தானத்த சனி பார்க்கறதுனால. புரியுதுங்களா? ஸோ, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 10 அண்ட் 11 அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் விரய சனியா போறதுனால, இத்தன காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. குரு பகவான் 3ஆம் பாவம். அவரும் வந்து பெருசா ஃபேவரா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஒரு ஜெனரல் ஒரு சின்ன ஹிண்ட் குடுக்குறேன். ஏன்னா, குரு வந்து 3ஆம் பாவத்துல அவர் வந்து வலிமை இழந்து போயிடுவார். சனி தான் 3ஆம் பாவத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். ஸோ, பெருசா ஃபேவர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ராகு, கேது 11 அண்ட் 5 ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ, ஆன் தி ஹோல் மேஷம்
இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காஷியஸா டீல் பண்ணீங்க அப்படின்னும்போது, சனி பெயர்ச்சி ஸ்மூத்தா ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு ஏறக்குறைய 7 வருஷம், 7 1/2 வருஷம் அந்த அந்த கடைசி 6 மாசத்த விட்டுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளஸ் வர ஆரம்பிச்சுடும். டோட்டலி இந்த 7 வருஷம் சனியினோட ஒரு பிடியில நீங்க இருக்க போறீங்க. அப்ப சனிய பத்தி சொல்லணும் அப்டின்னா, சனியினோட பிடி வந்து சொல்லணும் அப்டின்னா கிடுக்குப்புடி. அவர ஓவர் கம் பண்ணணும் அப்டின்னா, ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், சிவனேன்னு இருக்கிறது. சிவனேன்னு இருக்கிறதுன்னா, சிவனேன்னு சிவன் நாமத்த சொல்லிட்டு இருக்கிறது. தேமேன்னு இருக்கிறது, கம்முனு இருக்கிறது. நம்ம உண்டு, நம்ம வேல உண்டு அப்டின்னு இருக்கிறீங்க அப்டின்னா, சனியினால ப்ராப்ளம் கிடையாது. 7 வருஷமும் ஸ்மூத்தா போயிடும். அதுக்கும் மேல ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்றது. டெய்லி காலையில நம்மளோட காலை கடன்கள முடிச்ச உடனே ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்றது. ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிட்டு தான் நம்மளோட வேலைய செய்யறது. அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிய மேக்ஸிமம் பசிஃபை பண்ணிடும். சனியினோட பாதிப்புலருந்து மேக்ஸிமம் உங்கள மீட்டு குடுத்துரும். அப்படின்னு தான் சொல்லலாம். மேஷம் நான் சொன்ன அட்வைஸ மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த சனி பயிற்சி ஸ்மூத்தா முடிஞ்சிடும். வாழ்த்துக்கள்.